இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஒரு பொண்ணு வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்ப அந்த ரூம்குள்ள ஹஸ்பண்ட் போறாரு. வந்த கிட்ட தன் பொண்டாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தேன், இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா டயலாக்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி சினிமா டயலாக் பேசிட்டு கிரண் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நமக்குன்னு ஒரு சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா குழந்தை குட்டியோட பழனும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை நீங்க நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஆயக்கலைகள் 69 இந்த பொண்ணு படிச்சிருப்பா போல இருக்கு, அந்த மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இது பிடிக்கல. பட் இருந்தாலும் புது பொண்டாட்டி ஏதாச்சும் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, வெளில போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்க, வெளியே ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு அவங்களோட கவனத்தை செதற அடிச்சுட்டு இதுங்க ரெண்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு ரூம்குள்ள போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்குதுங்க. இப்படி இவங்க சம்பவம் பண்றதா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதனால என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அப்புறம் கிரண் ரெண்டு பேருமே சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 4 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப கிரண் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண் என்ன சொல்றாங்க, நைட்டு சீக்கிரம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட பக்கெட் லிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறப்ப ஆமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இது பிடிக்கல. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு, சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ஓகேமா நான் பாறேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோ போன கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. அப்ப யாரு என்னட்டு ட்ரெஸ் கூட மாத்தாம டவுல் கட்டிட்டு போயிட்டு கதவு திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு பையன் நிக்கிறான். இப்ப யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோட தம்பி தான். நீங்க யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அனி நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவன் கேட்கறான். யார் பாணி அப்படின்ட்டு ஹீரன் திருப்பி கேட்கிறப்ப இது எனக்கு தெரியலையா, ஓ நான் தான் உங்க கல்யாணத்துக்கு வரல, நான் வந்து பாத்தீங்கன்னா சீதார் அண்ணனோட தம்பி, நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன அடுத்தது தம்பிக்காரன் கேட்கறான், அம்மா வீட்டுல யாருமே இல்லையா, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன பண்றது, கல்யாணம் ஆகி 4 நாள் கழிச்சு எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, ஏன் உன் அண்ணன் கூட வேலைக்கு போயிட்டான், அவன் என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணானா பிடிக்காம கல்யாணம் பண்ணான்னு தெரியல, அது மட்டும் இல்லாம என்ன ஒரு படத்துக்கு கூட அவன் கூட்டிட்டு போல, வெளில எங்குமே நாங்க போனதில்லை அப்படின்றப்ப நீ அவனோட வேலை அப்படியே நீ அவன் லீவே போட முடியாது, சரி கவலைப்படாதீங்க நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். அந்த கிஃப்ட்டை பார்த்துமே கிரண் வந்து கோபப்படுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத, நீ பண்ற சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சாரி நீ சும்மா கலாட்டாக் பண்றதுக்கு தான் நான் பண்ணேன், நீங்க கோச்சிப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது சாரின்னு சொல்லிட்டு இவன் வந்து கெஞ்சிரான். பட் கிரணுக்கு என்ன பண்றாங்க, இவனை திட்டிட்டு போனவங்க இவன் கெஞ்சிரதை பார்த்துட்டு இவன்ட்ட சரி இனிமேட்டு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை இவங்க வாங்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. அந்த கடத்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா ஒரு இடத்துல சம்பவம் பண்ணி முடிக்கிறாங்க. சம்பவம் பண்ணி முடிச்ச கருத்து ஹீரன் அவங்க டைரி எடுத்து ஒரு டிக்கு போடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி அவங்களோட ஆம்பிஷன் எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் முடிக்க டிக் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா தம்பிக்காரங்க என்ன பண்றான், அண்ணி உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க கிட்ட வந்துட்டு சோப்பு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அதுக்கு கிரண் என்ன சொல்றாங்க, சோப்பு பாத்ரூம்ல தான் இருக்கும், ஆனா பாத்ரூம் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடாத அப்படின்றப்ப சேச்சா அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கும் போது முதுகுல சோப்பு போட முடியல, நீங்க வந்து போட்டு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. அதுக்கடுத்து கிரண் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றா, டக்குனு கிரண் பக்கத்துல வந்து நின்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவையில்ல உன்னோட வேலையை மட்டும் போய் பாரு, என் பக்கம் வராம இருந்தனாலே அதுவே எனக்கு செய்யற பெரிய உதவி அப்படின்றாங்க. இல்ல நீ உங்க கிட்ட நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அப்படின்ற இல்ல சமையல் செய்யணும் அப்படின்ட்டு ஹீரோ மாத்தி சொல்ல, சரிட்டு ஹீரன் என்ன பண்றாங்க, உன் வேலையை மட்டும் பாருன்றப்ப இருங்க அந்த தட்டு எடுத்து கிரண் மேல கை வச்சுட்டான். வைக்கும் கிரண் கோவப்பட்டு அவனை வளர அரைஞ்சிட்டு வர நீ சரி கிடையாது, நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, வெளில போ, உன் லிமிட் என்னமோ அதை தாண்டி போயிட்டு இருக்கிற, இனிமேட்டு இப்படி பண்ணாத புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அன்னிக்காரி போன கருத்து தம்பி என்ன சொல்றான்னா பரவாயில்ல நல்ல பொண்ணு தான், பட் தப்பான ஒரு இடத்துல வந்து பாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்படி சொல்றான், இப்ப ஒரு வேலை இவனும் ஒரு சைக்கோ அண்ணனும் ஒரு சைக்கோவா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்க அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், வேலைக்கு போயிட்டு திருப்பி தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப வீட்டோட கதவு திறந்திருக்கு. என்ன இந்த நேரத்துல கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோன் ஒரு காட்டன் நைட்டி போட்டு இருக்காங்க. அதை பார்த்தமே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கடுத்து தன் பொண்டாட்டி கூட கட்டி போட்டு வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்றது அந்த தம்பிக்காரனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவன் அந்த கதவு திறந்து பாக்குறான், இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து முடிச்சு அவனுக்கு என்ன பண்றேனே தெரியல. இதுக்கடுத்த மறுநாள் ஹீரோ வேலைக்கு போறப்ப அன்னிக்கரி என்ன சொல்றா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் என்ன பண்றான், சரி பாரு நேத்து மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் வச்சிருப்ப அப்படின்றப்ப வச்சிருக்கேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ பொண்டாட்டியில மேனேஜரத்துல டாஸ்க் கொடுத்து இவனை கொலை பண்ணிடுவா போல இருக்கு. இதுக்கு அவங்க போன அடுத்தது கிரண்க்கு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற நீச்சல் குளத்துல தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அப்ப தம்பிக்காரன் பின்னாடி வந்து நின்னுட்டு இந்த போனை பாருங்க அப்படின்ட்டு நேத்து இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணதை வீடியோவா எடுத்து வச்சிருப்பான் போல இருக்கு. அதை எடுத்து காட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துமே கிரண் பயப்படல, கோபப்படல, ஒன்னா ஒரு விஷயத்த கேக்குறாங்க. இதை என்ன மிரட்டருக்காக எடுத்து வச்சா இல்ல எதுக்காக இதை எடுத்து வச்சா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீங்க வந்து என் கூட இருக்கணும் அதுக்காக எடுத்து வச்சா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி சொல்லும் போது ஹீரோனுக்கு அவன் மேல கோபம் வருது. பட் இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா உன் கூட பண்ணலாம், பட் தப்பு கிடையாது, ஆனா என்ன அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் வரும், அது வரைக்கும் பொறுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடத்தை விட்டு போயிட்டாங்க. அடுத்த சீன்ல வேலைக்கு போயிட்டு வந்த ஹீரோ பொண்டாட்டியை காணும் அப்படின்ட்டு தேடுறான். பார்த்தா ஹீரோயின் பெட்ரூம்குள்ள கொஞ்சம் வினோதமா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பார்த்தமே ஹீரோ ஒரு மாதிரியா போயிட்டு அதுக்கடுத்து அந்த சைக்கோ படத்தெல்லாம் வர மாதிரி கட்டி போட்டு புருஷன் கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிற யார் விட்டு புள்ளையோ அனாத மாதிரி தெருவுல நம்ம படத்தோட ஹீரோ படம் தம்பி நடந்து போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருந்தவன் திடீர்னு கல் எடுத்து ஒரு வீட்டு ஜன்னல் அடிக்கிறான். அந்த வீட்டுல இருந்து வந்து ஒரு லேடி நீ எதுக்குற கல் அவுட் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வெறும் கல்ல மட்டும் தானே அச்சேன், ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போன் பண்ணிருக்கலாம் மேடா அப்படின்றப்ப போன்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்றா. சரி யாராச்சும் பாத்திர போறாங்க பா அப்படின்னு டக்குனு ஜன்னல் வழியா போடுறான். அவ்வளவு வெறி போல இருக்கு. டேய் இப்படி வேணாண்டா கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே சம்பவம் பண்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணும் இவனும் காலேஜ்ல பொண்ணா படிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்க முடிச்ச அடுத்தது ஹீரோக்கு என்ன சொல்றான், எனக்கு வந்து பார்த்தா வீட்டுல அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இப்பதான் கல்யாணமா இருக்கு, சோ நம்ம ரெண்டு பேரும் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்றப்ப உனக்கு அண்ணன் இருக்கிறது என்கிட்ட நீ சொன்னதே கிடையாது அப்படின்றான். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். வீட்டுக்குள்ள போனதும் அவங்க அண்ணியை பெருப்பேற்றுற மாதிரி இதுதான் நம்ம புதுசா வாழ போற வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இதெல்லாம் அவங்க அண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எதுவும் வேணும் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் அண்ணி காதுல வாங்கிட்டு என்னமா அப்படி சொல்றேன், வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தொடுறப்ப அந்த பொண்ணு ஜர்க் ஆகுறான். அதை பார்த்துமே வந்து பார்த்தனா கீரை புரிஞ்சுக்கிட்டாங்க அவ வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் சரி பண்ணி தரேன் அப்படின்றப்ப எனக்கு ஒரு காப்பி மட்டும் போதும் அப்படின்றா. காப்பி மட்டும் குடிச்சா போதுமா, டேய் போய் கறி வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு சமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தம்பிக்காரன் கறி வாங்கின போனக்கு அடுத்தது கிரண்க்கு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு காப்பி கொடுக்குறாங்க. அப்படி காப்பி குடிக்கும் போது அந்த பொண்ணு மேல ஊத்திருது. அதனால ட்ரெஸ்ஸை மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனக்கு அடுத்தது கிரண் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணுக்குமே பொண்ணுங்களை தான் பிடிக்கும் போல இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கிறத வெளில இருந்து தம்பிக்காரன் பார்த்துட்டு கோவப்படுறான். இந்த அண்ணி தேவையில்லாம என் வாழ்க்கையில பண்ணடி போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு கோவப்படுறான். அப்ப அந்த சம்பவம் பண்ணி முடிச்ச அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, உன் கொழுந்தனார் வந்து பார்த்தனா வெறும் டைம் பாஸ்க்கு மட்டும்தான், உனக்கு வந்து பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஹீரோன் சொல்றாங்க. உன்னோட மாத்திக்க கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில வரும்போது தம்பிக்காரன் சம கோவத்துல இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா கறி வாங்கிட்டு வந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் நீ உங்களுக்கு என்ன எதுக்கு என் வாழ்க்கையில இப்படி மண்ணலி போறீங்க, எங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரி கிட்ட சத்தம் போடுறான். ஏய் என்னடா இப்படி சொல்லிட்டேன், நான் வந்து உங்களுக்கு பிரிக்க பார்க்கல, அந்த பொண்ணோட கேரக்டரே தான் அவளுக்கு பெண்களை தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கடுத்த தம்பிக்காரன் கிட்ட ஒரு முத்தத்தை கொடுக்க அவன் என்ன பண்றான், சத்தமே போடாம அந்த இடத்தை விட்டு கம்முன்னு போயிட்டான். இப்ப நைட்டு அண்ணங்காரன் வந்து அதாவது ஹீரோ வந்து தான் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு ஏன் துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப உங்களுக்கு புரியல, என்ன துரோகம் பண்ணலாம் பொண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட நான் நல்ல முறையா தான் நடந்துட்டு இருக்கேன், உங்களுக்கே நான் துரோகம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போய் சொல்லாத, நீ வந்து பாத்தீங்கன்னா அவன் கூட வந்து ஒன்னா இருந்த அதாவது அந்த பொண்ணு கூட பொண்ணா இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும் என்ன நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வேற எதுக்கும் அடி போட கரெக்டா அந்த இடத்துல ஒரு கார் சவுண்ட் கேக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண கோச்சிட்டு போன அண்ணன்காரங்க என்ன பண்றான், ரூம்குள்ள திருப்பி வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல பொண்டாட்டி வேற மாதிரி இருக்கான். பட் இவனுக்கு பிடிக்கல. பட் வலுக்காட்டமா பொண்டாட்டி இவன் கூட சம்பவம் பண்ணி முடிக்கிறப்ப பொண்டாட்டியை இவன் திட்டிட்டு போயிடறான். இதனால கிரண் கோவப்பட்டுட்டு வெளில பீச்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த தம்பிக்காரக்கு என்ன பண்றான், இந்த ராத்திரியில நீச்சல் குளத்துக்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றப்ப பொண்ணு இல்ல அப்படின்றாங்க. சரி கொஞ்சோண்டு பீர் குடிக்கிறீங்களா அப்படின்றப்ப பெண்கள் யாராச்சும் பீர் குடிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் குடிப்பாங்க குடிங்க அப்படின்ட்டு அன்னிக்காரிக்கு பீர் கொடுத்துட்டு கேக்குறப்ப அன்னிக்காரி என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பார்த்தா எனக்கு கெட்டவ மாதிரி தெரியுது நல்ல மாதிரி தெரியுது, நீ ஆத்தாண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எல்லோரும் பார்வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருப்பேன், உங்க பார்வைக்கு இப்படி இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்றான். சரி லிஸ்ட் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப பெருசு, அது உங்க அண்ணன் சரி பண்ணுவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. இங்க ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இருக்கலாம் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹீரோ கூட தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோன் எழுப்பி நான் ரெடி அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்றப்ப கிங்கலன்ட்டு ஹீரோன் போற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. எங்கன்னு சொல்லி பார்த்தா அண்ணனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அண்ணனை கயிறை கட்டி போட்டு வச்சிருக்கா. அண்ணன் முன்னாடி உங்க ரெண்டு பேருமே சம்பவம் பண்றாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், மறுநாள் அன்னிக்காரை கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் போல இருக்கு. இவங்களுக்கு யாருமே வந்து பார்த்தா ரூம் கொடுக்கவே இல்லை. என்ன பண்றாங்க, இதுக்கு மேல ரூம் கிடைக்காது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அன்னிக்காரி என்ன சொல்றேன்னா, நீ என்ன வேணா பண்ணு, இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போனாலும் போவேனே தவிர திருப்பி உங்க அண்ணன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பிக்காரன் என்ன சொல்றான்,
சொல்றானா, பொண்ணோட இதே நீ பாக்குறே தவிர என்ன பத்தி நீ புரிஞ்சுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு அன்னிக்காரி என்ன சொல்றான், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம் கேளு, அப்ப கண்டிப்பா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே நேரம் ஹீரோவோட தம்பியை தேடிட்டு லப்பருக்கு என்ன பண்றா, வீட்டுக்கு வந்திருக்கா. அண்ணன்காரன் தான் இருக்கான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றப்ப என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்க தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப என் தம்பி இங்க இல்ல அப்படின்றான். இல்ல அவனுக்கு அடிக்கடி நான் பாத்துருக்கேன் அப்படின்றப்ப இருந்தாமா இப்ப இல்ல இப்ப என்ன பேசணும்ன்றப்ப இல்லங்க அவனை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா கொஞ்ச நாளப்பே வந்து பாத்தனா அவன் என் கிட்ட பேசுறதோ பழகுறதோ கிடையாது, என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல, அதான் அவன் கிட்ட கேட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவனும் என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு வந்து பாத்தனா இந்த பொண்ணு அவனுக்கு ஆறுதல் சொல்றான். இவன் யோக்கியனா இருந்தா கம்னு இருக்குள்ள டக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க அவ கோவப்பட்டு உன திட்டுறா. ஏன்டா நீ போனா போதுன்னு உனக்கு பாவம் பார்த்து வந்தா நீ எனக்கே முத்தம் கொடுக்குறியடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப என்ன தப்பு, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஏமாத்திட்டு போனாங்களே, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு துரோகம் பண்றது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆறுதல் சொன்ன வந்த பொண்ணை வந்து பார்த்தா கதற சம்பவம் படி முடிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி ஹீரோக்கு என்ன பண்றான், இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவோட தம்பி என்ன பண்றான், புதுசா ஒரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அந்த வீட்டோட கதவு தட்டினது ஒரு ஆள் வராரு. வீடு வாடகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இருக்கு. யாருக்கு அப்படின்றப்ப எனக்கு ஆரம்பிக்கிறப்ப உனக்கெல்லாம் தர முடியாது, மூஞ்ச பார்த்தாலே திருட்டு பையன் சொல்லிட்டு ஒன்ன நம்பல அந்த வீட்டுக்குள்ள விட முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். அப்படி அனுப்பி விட்டதுமே திருப்பி கதவு தட்டுற சத்தம் கேட்டு யாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கதவு திறந்து பாக்குறப்ப திருப்பி ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இந்த வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே இவன் கற்பனையில இந்த வீட்டு ஓனருக்கு என்ன பண்றான், இந்த பொண்ணுக்கு யாருன்னு சொல்லி நினைச்சிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொடக்கு போட்டு கேட்கிறப்ப இல்ல மேடம் யார் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நீங்க மட்டும் தான் தங்க போறீங்களா அப்படின்றப்ப என் நெத்திய பாத்தீங்களா குங்குமம் வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி சார் நான் தனியா தங்குவேன், நானே ஹஸ்பண்ட் தான் சார் தங்க போறோம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த தம்பிக்காரன் காட்டுறப்ப இவனுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறான். இதுக்கு அடுத்த புது வீட்டுக்குள்ள வந்ததுமே 2 பேரும் என்ன பண்றாங்க, சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால தம்பிக்காரனுக்கு அது வேலை கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவனுக்கு என்ன சொல்றான்னா வேலை எல்லாம் நிறைய இருக்கு, பட் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க, ஃப்ரெஷருக்கு யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றப்ப சரி இன்னும் கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கலாம், இல்ல என் நகையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயின் வீட்டுல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறப்ப அப்ப அந்த போனர் வந்து என்ன பண்றான், ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லங்க என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மேடம் நான் ஏற்பாடு பண்றேன், இதெல்லாம் என்ன பிரேயர் பிரச்சனை, உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவன் என்ன பண்றான், ஹீரோயின் போய் எழுப்புறப்ப அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். வாடா நம்ம வெளில போலாம் உனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்லடி எனக்கு நைட்டு வேலை இருக்கு, அதனால இப்ப என்னால தூங்கித்தான் இருக்க முடியும், கேந்திரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இவன் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கும் போதே வெளில வந்து பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் கையில ஏதோ ஒரு பார்சல் வச்சுட்டு நிக்கிறான். சரி இவன் சரிப்பட்டு வர மாட்டான், அவன் கிட்ட போய் நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு வெளில வரும்போது அவனை பார்த்து ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல மேடம் நீங்க 2 பேரும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், அதான் பக்கத்து கடையில இருந்து பூரி வாங்கிட்டு வந்திருக்கேன், பூரி சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இவங்க 2 பேருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு, என் புருஷனை கூப்பிட்டா வரமாட்டான், நீங்க வேற வேலை வாங்கி தரேன்னு சொல்றீங்க, அதுக்குமே அவன் காதல் வாங்க பட்டான் அப்படின்றப்ப ஏன் மேடம் இப்படி பண்றீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றான்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக ரெடி ஆகுறான். இப்ப ஹீரோயின் புதுசா ட்ரெஸ் போட்டிருக்க பார்த்ததுமே தம்பிக்காரன் என்ன கேட்கறான், அவன் யாரு கூட போறேன் எங்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் எங்கேயுமே போல ஹவுஸ் ஓனர் கூட வெளில தான் போறேன் அப்படின்றாங்க. ஓஹோ என்ன கழட்டி விட்டுட்டு நீ அவன் கூட போய் சம்பவம் பண்ண போறியா அப்படின்றப்ப உன்னை கழட்டி விட்டுட்டு சம்பவம் பண்ண போறேன்னா உங்க அண்ணன் கூட இருக்கும்போது இவன் கிட்ட வந்திருப்பேன், அவன் எனக்கு வெளில கூட்டிட்டு போயிட்டு சில பொருட்கள் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றது சொன்னா அதுக்காகத்தான் போறேன், ஏன்டா உன் புத்தி இப்படி சந்தேக புத்தியா மாறிச்சு அப்படின்றப்ப உன் மேல எனக்கு எப்பயுமே நம்பிக்கை கிடையாது, என் அண்ணனை விட்டுட்டு என் கூட வந்தவன் நாளைக்கு நீ வேற யாரு பேச்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப வெளில இருந்து கிட்ட அந்த போனர் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வெளில பண்ற அடுத்தது டென்ஷனா இருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க நான் சரி பண்றேன் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எதுவுமே சொல்ல இல்ல மேடம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் பண்ணுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு உங்க கூட சம்பவம் பண்ணணும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்றப்ப இவன் தான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து காத்துட்டு இருக்கானாச்சா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நைட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பெட்ரூம்குள்ள பர வைக்கிறாங்க. பக்கத்துலயே உங்க புருஷன்ற தம்பிக்காரன் படுத்து இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றாங்க அவங்க 2 பேருக்குமே தெரியாம இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பயபுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். மறுநாள் காலையில தம்பிக்காரன் கிட்ட ஹீரோயின் நல்லா நடந்துக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப நீ வர என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், வர என் மேல உனக்கு பாசமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா எனக்கு இவ்வளவு நாள் வந்து பார்த்தா லீவ் கிடைக்கல, நாளைக்கு சம்பளத்தோட சேர்த்து எனக்கு லீவ் கொடுக்குறாங்க, நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம், புக்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்றப்ப அடுத்த ஒரு டாஸ்க் நீ பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணணும் சொல்லி எப்படி இருந்தாலும் பண்ணல யாராச்சும் கொலை பண்ணுமா அப்படின்றப்ப ஆமான்ற என்ன உண்மையா சொல்றேன் அப்படின்றப்ப நான் வந்து பார்த்தா 3 பேரு கூட சம்பவம் பண்ணணும் அப்படின்றப்ப அதை ஒத்துக்க மாட்டான். அது என் லிஸ்ட், அதை நான் கண்டிப்பா இது பண்ணணும் அப்படின்றப்ப பாரு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், இதோட இதை நிறுத்திக்கலாம், எப்படி நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியே ஒரு குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு தம்பிக்காரன் சொல்றப்ப அதுக்கு அன்னிக்காரி என்ன சொல்றேன் இல்ல என்னால முடியாது அதை நான் செஞ்சு ஆகணும் போது கோவப்பட்ட தம்பிக்காரன் என்ன பண்றான் ஹீரோட அடிச்சுட்டான். அடிச்சுட்டு இதுக்கு மேல பொழுங்கா இருக்கிற மாதிரி இருந்தா
இரு, இல்லாட்டி நான் எங்க அண்ணன் கிட்டே போயிடுவேன், நீ எங்கேயாச்சும் கெட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க, கோவப்பட்டுட்டு தான் பெட்டி படிக்கலாம் கிட்டத்தட்ட கிளம்புறாங்க. அப்ப அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு, என்ன மேடம் நீங்க மட்டும் கிளம்புறீங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவன் என் ஹஸ்பண்டே இல்ல அப்படின்றான். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அந்த வீட்டுக்காரன் சொல்றான். என்னன்னா ஹீரோயின் அந்த வீட்டுக்கு அந்த உடனேக்கு ஹீரோனை பத்தி இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. இந்த பொண்ணு எப்படி எங்க இருந்து வந்தா, இவளோட ஆசைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கறத செஞ்சுட்டீங்கன்னா நான் உன் கூட இருப்பேன், அவன் கூட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் 2 பேரு கூட சம்பவம் பண்ணும், அதாவது நம்ம 3 பேரும் சம்பவம் பண்ணும் அப்படின்றப்ப இந்த பையன் யோசிக்கிறான். பாத்தியா நீ யோசிக்க ஆரம்பிக்கிற, அதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா நான் உன் கூட இருப்பேன், இல்லாட்டி நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க எதுக்கு போனோம், வெயிட் பண்ணுங்க நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா 3வது ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல சம்பவம் பண்றாங்க. சம்பவம் பண்ணி முடிச்ச அடுத்தது அந்த பையனுக்கு என்ன பண்றான், வீட்டு ஓனர் இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது, எந்த ஊர்ல இருந்து வந்து அங்கே போயிடணும், இந்த ஊர்ல நான் உன்னை திருப்பி பார்த்தேன், என்ன பண்ணுவன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு அடுத்து 2 பேருமே சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ஹீரோன் என்ன பண்றாங்க, திருப்பி தன்னோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தோட உட்காந்துருக்கான். யாரு, தம்பிக்காரன். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நார்மலா பேசுறாங்க. அவனுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகுறான். என்ன சொல்லி பார்த்தா, இந்த பொண்ணு நான் யாரு கூட இனிமேட்டு இருக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் ஒத்துக்கிறான். ஒத்துக்கினக்கு அடுத்தது இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க, நிம்மதியா இருக்கலாம் சொல்லி நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றான், சாப்பிட போறான். அப்படி சாப்பிட போறப்ப இந்த பொண்ணு அவனுக்கு ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபுட்ல கலந்துருக்கிறான். அது மட்டும் இல்லாம எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ண மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறான். அதை இவன் குடிச்சிட்டு இந்த பொண்ணு கூட சம்பவம் பண்ண ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். இதுக்கு அடுத்ததான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றா, ஒரு நோட்ல டிக் போடுறான். ஆமா இவளோட எண்ணம் என்னன்னா இதே மாதிரி சம்பவம் பண்ணி கடைசி ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்றதான். அது வந்து பாத்தீங்கன்னா இவன் மூலமா நிறைவேறிட்டு போல இருக்கு. இப்ப டிக் போட்டுட்டு போலீஸ்காரங்க வரும்போது பொண்ணு தெரியாத மாதிரி அழுதுட்டு இருக்கிறார். இவரு அந்த மாதிரி ஒரு மாத்திரை சாப்பிட்டாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம்பவம் பண்ணும்போது ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிமா போஸ்ட்மார்டம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, கோர்ட் கேஸ் எதுனா நாங்க கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன பண்றான், இல்ல அப்ப எங்கேயுமே போக மாட்டாங்க, இனிமேட்டு அவங்களுக்கு நீங்க யாரும் கிடையாது, என் வீட்டுல என் கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் சிரிக்கிறா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பணத்தை எடுத்துட்டு போக அதுக்கடுத்து இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு அந்த போனர் கூட சம்பவம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைரியை காட்டி இதுல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளோட எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ தனமா சம்பவம் பண்ணணும் தான் போல இருக்கு. அதை வந்து இவன் மூலமா ட்ரை பண்ண போறா. இவனை எப்போ போட்டு தள்ள போறான்னு தெரியாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.